Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்போ வீடியோஸில் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் மசால் தோசை தான். வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மசால் தோசை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கடலை பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பும் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1/4 கப் வெங்காயம் சேர்த்துருக்கேன். அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வர வரையும் வதக்கிக்கலாம். ஸோ நான் கிழங்கு 4-5 எடுத்துருக்கேன். அதை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். வெங்காயம் வேந்ததுக்கப்புறம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கிழங்கு எடுத்து போட்டுடலாம். இது நல்லா மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிழங்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணி வச்சுக்கலாம். இது இதை மட்டும் போட்டு நம்ம மசாலா தோசை பண்ணலாம். ஆனால் இது கூட ஒன்று சேர்த்து பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூனு. இப்போ நான் 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். 3-4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அது கூட 3-4 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 2 பீட்ரூட் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் எடுத்துக்கோங்க. கேப்சிகம் இருந்தால் போடுங்க, இல்லை தேவையில்ல. இப்போ பச்சை மிளகா 4-5 எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நான் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். டேஸ்ட் கொடுக்கும். அதனால் 1 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணால் டொமேட்டோ சாஸும் போட்டுக்கலாம், சில்லி சாஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை சாஸே போடலாம்னு நம்ம செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 100 ml தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் அளவு எடுத்துருக்கேன். நல்லா அந்த தண்ணி கொதிச்சு வரட்டும். தண்ணி ஊற்றுறது நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம கிழங்கு சேர்த்துடலாம். கிழங்கு நம்ம எடுத்து வச்சோம்ல, அந்த மசாலா கிழங்கு மசாலா எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஸோ அது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம மேக்ஸர் வச்சு மேக்ஸ் பண்ணுறத அதை நல்லா போட்டு மேக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சிடுங்க. மசிச்சதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம கிண்டிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொத்தமல்லி தழை நம்ம போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். தோசைக்கு தேவையான நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம்லாம் உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம் ஒரு பேனில்.
தோசை ஊற்றிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை வந்து இது மேலே நம்ம அப்ளை பண்ணணும். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அந்த மசாலா எடுத்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ ஒரு 2 டீஸ்பூன் போட்டாவே ஒரு தோசைக்கு போதும். உங்களுக்கு தேவையான அளவு மசாலா போட்டுக்கோங்க. நல்லா வேந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ஃபுல்லாக திருப்பி போடக்கூடாது, பாதியாக திருப்பி போடணும். ஸோ பாதியாக தான் திருப்பி போடணும். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம மசாலா தோசை, டேஸ்டியான மசாலா தோசை பாருங்கள், செம்ம எம்மியாக இருக்கும். கலர் பாருங்கள், அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. ஸோ எல்லா ஹெல்த்தி ஃபுட் தான் இருக்குது, அதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்குது. சாப்பிடும்போது என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதுன்னு தெரியாது, நம்ம அப்படியே சாப்பிட்ருவோம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.